ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கப்பல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் தான். ஸோ தீபாவளிக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோன்றதை நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இங்கே வந்து வீடியோஸ் வந்து நிறைய எடுக்கலை. ஸோ சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் போய் காமிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ஒரு செட் எடுத்திருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 டாப் எடுத்திருக்கோம், லெகின் ஷால் எடுத்திருக்கோம். அவருக்கு இன்னும் எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் போய் இன்றைக்கி எடுத்துக்கலான்னு. இதுவே வந்து நாங்கள் ஒரு 8 o'clock போனோம், மணி 10:30க்கு தான் வந்தோம். டைம் ஆச்சு, சரி மறுநாள் எடுத்துக்கலான்னு வந்துட்டோம். இதுவே வந்து 10:30 கிட்டே ஆகிடுச்சி. அதனால் கிளம்பிட்டோம். ட்ரெஸ்ஸு வந்து பாய்ஸு செலக்ட் பண்ணுறதுனாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட்டு ஃபேண்ட் இது மட்டும்தான் இருக்குது. அதுவே கேர்ள்ஸ்க்குனா பாருங்கள், அதுவும் கேர்ள் பேபிஸ்னால் நிறைய ட்ரெஸ்ஸு, ஃப்ராக் இருக்குது, லெஹங்கா இருக்குது, சுடி இருக்குது, மிடி இருக்குது, நிறைய சாரீ, ஆஃப் சாரியாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெஸ்டர்னில் இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, டாப் இருக்குது. ஆனால் பசங்களுக்கு மட்டும் இந்த ஷர்ட்டு ஃபேண்ட்டு கோட் ஷூட் இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. எப்போ போனாலும் பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகும். எல்லோரும் லேடிஸுக்கு தான் வந்து எடுக்கிறதுக்கு லேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகும். ஸோ அவருக்கு வந்து ஒரு கோட் ஷூட் மட்டும் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த டிசைன் கொஞ்சம் இது வரைக்கும் எடுக்கலை. ஒரு மாதிரி லைட் பீச் கலர் மாதிரி இருந்தது. அதுதான் வந்து சின்னவருக்கு எடுத்திருந்தோம். அப்புறம் அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, இந்த டிஷர்ட் கேட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து விஜய் படத்தை பார்த்துட்டு அந்த கில்லியில் அந்த பின்னாடி அந்த தலையில் போடுற மாதிரி இருக்கும் பாருங்க, அதனால் எனக்கு அந்த டிஷர்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கான். மறுபடியும் அவனுக்கு அந்த டிஷர்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கினாங்க. அந்த கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த டிஷர்ட்டு நல்லா இருந்தது. அதனால் பெரியவருக்கும் ஒன்று எடுத்தோம். அடுத்தது வந்து பெரியவர் ட்ரெஸ் தான். பெரியவரும் வந்து கோட் ஷூட் மாதிரி தான் எடுத்தாங்க. அதாவது ஓப்பன் கோட் டைப்பில் வந்து எடுத்தாங்க. இதுவும் வந்து நல்லா சாஃப்ட்டு. இந்த இது வந்து கோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு வெல்வெட்டு. சரி, கிரே கலரில் எடுத்திருந்தோம். அவருக்கு வந்து கொஞ்சம் பீச் கலர் மாதிரி இருந்தது, இவருக்கு கிரே கலரில் எடுத்திருந்தோம். உள்ளே வந்து ஒயிட் கலர் பனியன், மேலே வந்து கோட். நல்லா சாஃப்டாக இருந்தது. நல்ல வெல்வெட்ன்றதால நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்கோம், ஆனால் வெல்வெட்டில் போட்டதில்லை. ஸோ அதனால் இந்த வாட்டி வெல்வெட்டில் வாங்கியிருக்கோம். இதை விட இன்னொன்று மெரூன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை பசங்க எடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஷர்ட் கரெக்டாக இருக்குது, பேண்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் அதை எடுக்கலை. ஆனால் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது எடுக்கலை. எனக்கு கடைசி வரைக்கும் அது ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த மெரூன் கலரு. நெக்ஸ்ட்டு இவருக்கும் வந்து அதே மாதிரி ஒரு டிஷர்ட், சின்னவருக்கு எடுத்துகிட்டு பெரியவருக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் இது பண்ணுவாங்கன்றதுக்காக இவருக்கும் அதே மாதிரி ஒரு டிஷர்ட். கலர் மட்டும் கொஞ்சம் வேறு வாங்கியிருந்தோம். இதுவும் அதே தான், நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்து, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜீன்ஸுக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு. ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த டிஷர்ட் எடுத்துட்டோம். அது இல்லாமல் அவங்க அத்தைலாம் வேறு எடுத்து தந்திருக்காங்க. ஷார்ட்ஸு அது இதுன்னு வேறு இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இவங்களுக்கு இதுதாங்க. இந்த டிஷர்ட் வந்து 450 420 என்னதோ, இந்த ஒரு டிஷர்ட் மட்டும். 2 பேருக்குமே அதே சேம் ப்ரைஸ் தான் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃப்ராக் தான் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் நான் எடுக்கலை, அது ஷால் வரலன்னு சொன்னதால நான் எடுக்கலை. சரி ஓகே, சிம்பிளாக எதனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாப்பு, லெகின், பேண்ட் எடுத்திருந்தேன். இந்த டாப் வந்து நல்லா ஒரு ஒயிட் கலரில் லைட் க்ரீன் மாதிரி ஒரு ஷேடில் இருந்துச்சு. நல்லா இருந்தது, நல்லா நீட்னஸாக இருந்தது. அதனால் இந்த டாப் எடுத்திருக்கேன். எனக்கு ஓகேவாக இருந்தது. நம்ம எங்கெங்கே அதிகமாக போடுறோம், வீட்டிலேயே எனி டைம் நைட்டிலே இருக்கிறோம். சரி ஓகே, இந்த டாப்பு ஓகே அப்படின்ட்டு இதை எடுத்துட்டோம். ஆனால் எனக்கு அந்த ஃப்ராக் மேலே ஒரு இது இருந்துச்சு. சரி, ஷால் இல்லாதால நான் இது பண்ணிட்டேன். அதாவது லாங் டாப் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுக்கும் ஷால் வரும், பட் ஆனால் இதுக்கு வரல. அதனால் நான் வச்சுட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் க்ரீனில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு க்ரீன், கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி இந்த ஒரு டாப் எடுத்திருந்தேன். இதுவும் நல்லா இருந்தது. நிறைய இப்போலாம் எங்கெங்க ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி பூ போட்ட மாதிரியே தான் வந்துடுச்சு. நம்ம அப்போலாம் இருந்திருக்கோம் பாருங்கள், நிறைய பூ போட்ட மாதிரி இந்த லாங் டாப், அதெல்லாம் வந்து அப்போ வந்த மாடல். இப்போ அதே தான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ட்ரெண்டுன்ட்டு விடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாப் எடுத்திருந்தேன். இது எல்லாமே XXL. இதுவும் நல்லா இருந்துச்சுன்ட்டு இதை எடுத்தேன். உங்களுக்கு வீடியோவில் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் பேஸ்டல் கலர் க்ரீன் வரும் பாருங்கள், அந்த மாதிரி கலர் தான் இருந்தது.
சரி இது 3 மட்டும் எடுத்துகிட்டு லெகின்ஸும் ஷாலும் மட்டும் எடுத்தாச்சு. இந்த பேக்கில் வந்து பசங்களோட பேண்டிஸ் இருந்துச்சு. சரி அது எதுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் காட்டல. இவ்வளோ தான். இவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு மறுநாள் தான் எடுக்கணும். எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராஜனில் எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் எப்போயும் கணபதியில் எடுப்போம். ஆனால் கலெக்ஷன்ஸ் ஒன்றும் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லை. நிறைய செக்குடு அந்த ஃபார்முலா நார்மல் ட்ரெஸ் போகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொன்ராஜனில் போவோம். எப்போவுமே இந்த 2 கடை தான் எடுக்கிறது, பொன்ராஜன் அப்படின்லாம் கணபதி. நம்ம ஹோல்சேல் ஐட்டம் பேண்டிஸ் பனியன் அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் இங்கே எடுத்துப்போம். நைட்டிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும், திக்னஸ்லாம் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே தான் எடுப்போம். நார்மல் இந்த பசங்களுக்கு கூட கோச் இங்கே தான் எடுப்போம். பட் ஆனால் இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அந்த கடையில் போய் எடுத்துட்டோம். நாங்கள் ஃபங்க்ஷன் வியர்ஸ்க்கு எல்லாமே பொன்ராஜனில் தான் எடுப்போம். பசங்க ஃபங்க்ஷன், காது குத்து அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பொன்ராஜனில் தான் எடுப்போம். ஸோ அங்கேயே போய் வாங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸ், இயரிங் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தம்பி வந்து பாருங்க, இது வர்றா இந்த பனியன் கிளாத்ல